தமிழ்நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து, தூய்மையான தொழில்நுட்பம் போன்ற பசுமை பொருளாதார துறையில் முதலீடு செய்ய தென்னிந்திய தொழில் முனைவோர் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை கிண்டியில் CII எனப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய தொழில் முனைவோர் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவங்கி வைத்தார். நகரங்களை வாழ்வதற்கு ஏற்றவைகளாக மாற்றுதல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் பசுமை பொருளாதார துறையில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்தார். தமிழ்நாட்டில் சீரான மற்றும் பரவலான வளர்ச்சியை கொண்டுவர அரசு எடுத்து வரும் முயற்சிகள் பலனளித்து வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். கோவை, திருச்சி, ஒசூர், மதுரை, சேலம், தூத்துக்குடி ஆகிய நகரங்கள் பொருளாதார சக்திகளாக உருவாகி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சென்னையை உலக தரத்திலான நகரமாக உருவாக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொருளாதார வளர்ச்சியில முக்கிய பங்காற்ற நகரங்களுக்கு இந்த வளர்ச்சியோட மக்கள் வாழ எல்லா வகையிலும் ஏற்றதா இருக்கணும். மக்களோட மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துகிற வகையில் நகரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படணும். சென்னையை உலக தரத்தில் நகரமாக உருவாக்க 3rd மாஸ்டர் பிளான் தயாரிச்சுட்டு வரோம். மாநில அரசு சார்பாக கோவை, மதுரை, ஓசூர், சேலம், திருப்பூர், திருச்சி, வேலூர், திருநெல்வேலி உள்ளிட்ட 136 நகரங்களுக்கு மாஸ்டர் பிளான்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இதன் மூலம் நகர விரிவாக்கங்கள் நடைபெறும் போது மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும். இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 3 ஆண்டுகளில் 8 விழுக்காட்டுக்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளது என தெரிவித்தார். இந்தியாவிலேயே 37.1% அளவுக்கு மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்னும் 5 ஆண்டுகளில் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டும் நோக்கில் செயலாற்றி வருவதாக கூறிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பிற மாநிலங்களோடு ஒப்பிடுவதற்கு பதிலாக பிற வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிட வேண்டும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.